எவனாச்சும் கேட் அடிச்சு தாங்க முடியாம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்துருக்கேன். நான் கொடுத்தேன்டா. ரேண்டமா இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் டிஎம் பண்ணான். என்னண்டு ஹாய் ப்ரோ. நானும் பதிலுக்கு ஹாய் ப்ரோ போட்டேன். அடுத்த நிமிஷமே யோசிக்காம ப்ரோ ஐ அம் கே அப்படி மெசேஜ் அனுப்புறான். என்னது அடுத்து மெசேஜ் பண்றான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ப்ரோ என்ன அக்செப்ட் பண்ணீங்களான்னு. குஞ்சே நீ சாதாரண குஞ்சு இல்ல. நீ உனக்கு கொடுக்குற பிரஷர்ல நான் பிரேக் பால் என்ன கேட்ட அக்செப்ட் பண்ணி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவரை போன்ற அந்த முன்னாடி ஓட்டையில விடக்கூடிய ஆண்கள் வந்து அவங்களுக்கு தங்களுடைய ஆண்மை எப்படின்னா மற்ற பிற தன்பாலிப்பாளர்களை வந்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அப்படி வர ஆண்மை தான் இவங்களுக்கு. சரிங்களா? அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் இப்படி ஒழுக்க கூதியா பேசுறாரு. இவர் வந்து எத்தனை பேருக்கு இவர் கேமராச் பண்ணி இவர் எத்தனை பேருக்கு தவறா மெசேஜ் பண்ணியிருப்பாருன்னு அந்த ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். சரியா? ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு முதல்ல நீங்க எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கறத நிறுத்துங்க. இவர்களை கண்டிங்க. எனக்கே வந்து எத்தனையோ ஆண்கள் வந்து முன்னாடி ஓட்டையில விடக்கூடிய ஆண்கள், அதுவும் கல்யாணம் பண்ண ஆண்கள் வந்து எத்தனையோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களெல்லாம் நான் காட்டி கொடுத்தா எத்தனை பேரோட முகம் வந்து கிழிஞ்சு போகும், முகத்திரை வந்து கிழிஞ்சு போகும் எனக்கு தெரியல. எத்தனை பேரோட பூல வாக்கு புலப்படும் எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துட்டா நல்லது. வாழ்விடு. நன்றி, வணக்கம்.